ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞானலட்சுமியே போற்றிவோம், தங்கலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தர்மலட்சுமியே போற்றிவோம், தனலட்சுமியே போற்றிவோம், தவலட்சுமியே போற்றிவோம், தானலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம், தாமரை லட்சுமியே போற்றிவோம், தெய்வலட்சுமியே போற்றிவோம், தீபலட்சுமியே போற்றிவோம், தீர்த்தலட்சுமியே போற்றிவோம், திவ்யலட்சுமியே போற்றிவோம், நாகலட்சுமியே போற்றிவோம். ஆயுள் ஆரோக்கியத்தோட சௌக்கியமா இருக்கணும். போடுங்க, தொட்டுக்கங்க. நித்திய லட்சுமியே போற்றிவோம். அப்படியே எழுந்து ஒவ்வொன்னா எடுத்துட்டு அங்க வாங்க. ஓம் பவள லட்சுமியே போற்றிவோம், பக்த லட்சுமியே போற்றிவோம். அம்மா, ஒவ்வொரு கல்லா எடுத்து வைங்கம்மா. பார்த்து மெதுவா அப்படி வைங்க. பத்மலட்சுமியே போற்றிவோம், பங்கஜ லட்சுமியே போற்றிவோம், பராக்கிரம லட்சுமியே போற்றிவோம், பார்க்கடல் லட்சுமியே போற்றிவோம், பாலலட்சுமியே போற்றிவோம், புண்ணிய லட்சுமியே போற்றிவோம், புவனலட்சுமியே போற்றிவோம், புனித லட்சுமியே போற்றிவோம், பொன் லட்சுமியே போற்றிவோம், போகலட்சுமியே போற்றிவோம், மகாலட்சுமியே போற்றிவோம், மதனலட்சுமியே போற்றிவோம், மதுரலட்சுமியே போற்றிவோம், மங்களலட்சுமியே போற்றிவோம், மாதவலட்சுமியே போற்றிவோம், மகாலட்சுமியே போற்றிவோம், மகுடலட்சுமியே போற்றிவோம், மரகத லட்சுமியே போற்றிவோம், மாணிக்க லட்சுமியே போற்றிவோம், மாதாலட்சுமியே போற்றிவோம், முத்துலட்சுமியே போற்றிவோம், மோட்சலட்சுமியே போற்றிவோம், மகாலட்சுமியே போற்றி போற்றி. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அக்கா நம்ம அப்பாவையும் பார்க்க போகல, இங்கேயும் இவ்ளோ லேட்டா வந்திருக்கா. அப்பாவை எங்கதான் போயிட்டு வரா? ஒரு பிரச்சனை இல்ல சார். அக்கார்டிங் டு த மெடிக்கல் ரிப்போர்ட் யூ ஆர் அப்சல்யூட்லி நார்மல். சரிங்க. ஓவர் டென்ஷன்னால தான் உங்க ஹெல்த் கண்டிஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க கொஞ்சம் ரெகுலரா வாக்கிங் போகணும். சுகர் லெவல் அதிகமா இருந்தா ஒவ்வொரு பிரச்சனையா வரும். கொஞ்சம் சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கங்க சார். கண்ட்ரோலாவே இருக்க மாட்டாரு டாக்டர். சின்ன குழந்தை மாதிரி இனிப்பு சாப்பிடுறாரு. ஏன் சும்மா இருக்க மாட்டியா? ஏதோ சொல்லுவாங்க. சரி சரி, இட்ஸ் ஓகே. 2 மாத்திரையோட டோசேஜ் குறைச்சிருக்கேன். அப்புறம் ஒரு புது மாத்திரையும் சேர்த்திருக்கேன். இத ரெகுலரா சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்க. இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம் டாக்டர். ஓகே. அப்புறம் முக்கியமா 3 மாசம் கழிச்சு அடுத்த செக்அப் வச்சுக்கலாம். டேக் கேர் சார். வாங்க சார். வாங்க. வர்தன் சார், ஏன் டென்ஷன்? தைரியமா நம்பிக்கையா இருங்க. எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமா தீர்ந்துடும். கூடிய சீக்கிரம் தீரக்கூடிய பிரச்சனையா சார் இது? நாங்க யாருன்னு செல்வநாய்க்கு தெரியும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. பாவம் சத்யாதான் அவ வழியில ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த தேவி பொண்ணு சத்யாவை நம்பாம செல்வநாயகை நம்பி மோசம் போயிட்டு இருக்கா. அதுக்கு இவ்வளவு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கா. நான் என்னங்க பண்ணேன்? நீ தானே தேவிய கண்டிச்சு வைக்காம அவளை கொம்பு சீவி விட்டுட்டு இருக்க. இப்பதான் சார் இவ தேவியை பத்தி பேசாம சும்மா இருக்கா. கவலைப்படாதீங்க வர்தன் சார். சத்யா இருக்கிற வரைக்கும் தப்பா எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க, உடம்ப பாத்துக்குங்க. டாக்டர் சொன்ன மாதிரி சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்க ரெகுலரா வாக்கிங் போங்க. எவ்ரிதிங் வில் பி குட். சார், தங்கச்சியும் ஆத்தியும் பார்க்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். ஆனா செக்அப் முடியறதுக்கு இங்க பாருங்க நைட் ஆகி போச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார். நாங்க இன்னொரு முறை வரோம்னு சொல்லிடுங்க. இட்ஸ் ஓகே, நான் வீட்டுல சொல்லிடுறேன். அண்ணியும் ஆர்த்தியும் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க அண்ணே. சரிம்மா, வாங்க. நானே உங்களை பஸ்ல ஏத்தி விட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். சார், எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம்? நாங்களே ஒரு பஸ்ஸை பிடிச்சு போயிடுறோம். ஒரு சிரமமும் இல்ல, வாங்க. காலையில இருந்தே 2 பேரும் சரியாவே சாப்பிடல. நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டு உங்களை டிராப் பண்ண ஏற்பாடு பண்றேன், வாங்க. சரிங்க சார். நான் செல்வநாயகி மருமக. நான் நினைச்ச எது வேணா செய்வேன்னு ஆத்திரத்துல பயங்கரமா கத்துச்சு.
அக்கா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் தான் பேசணும். நீ பூமி பூஜைக்கும் நேரத்துக்கு வரல, ஹாஸ்பிட்டலுக்கும் அப்பாவை பார்க்க போகல. அப்படி நீ அவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஆஹா, ரொம்ப ஓவரா நடிக்காத. நீ என்ன பிளான் பண்ணி எங்க என்ன அனுப்புனியோ அங்க இருந்து வர்றதுக்கு தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ணி என்ன? நான் பிளான் பண்ணி உன்னை எங்கக்கா அனுப்புன? போதும்டி. இருந்தாலும் என் மேல உனக்கு இவ்ளோ வன்மம்லாம் ஆகாது. சொந்த அக்கான்னு கூட பார்க்காம பாவம் அந்த ஆட்டோக்காரரோட பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டி என்ன காட்டுக்குள்ள இறக்கி விட சொன்னல. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈவ இருக்கும் இருக்காடி? எப்போதுல இருந்து நீ இவ்ளோ மோசமான அறிக்கையா மாறின? அக்கா சத்தியமா நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல. இத பாரு, நான் செல்வநாயகி மருமக, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னியாமே, அதுவாது உனக்கு புரியுதா? நீ யாருன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்டிப்பா அப்பா சென்னைக்கு வந்திருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிரும். அதனாலதான் உன்னை போக வேண்டாம்னு நான் தடுத்தேன். நீ ஏதோ ஆட்டோக்காரன் பொண்ணு கொலை மிரட்டல்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ நடிக்கிறதுல மட்டும் இல்லடி, பொய் சொல்றதுலயும் பெரிய கெட்டிக்காரி. நான் எதுவுமே பண்ணலக்கா. வேற யாரோ உன்னை திசை திருப்பி அந்த பழிய ஏன் மேல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. நம்ம அப்பாவை நான் போய் பார்க்க கூடாதுன்னு நீ இன்னைக்கு செஞ்ச காரியம் இருக்கே. ச்சே, அந்த நடு காட்டுல என்ன ரவுடிங்க எப்படி துரத்துனானுங்க தெரியுமா? நல்ல வேலை அர்ஜுன் அந்த பக்கம் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்னடி நடந்திருக்கும்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அக்கா என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட விலாவரியா சொல்லு. ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. கேட்கும் போதே எனக்கு புரியுது. நான் அப்படி செய்வேனாக்கா? நீ சொல்ற விஷயம் எதையுமே நான் பண்ணல. சரிதான், நிறுத்திடி. இத்தனை நாள் உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சு, வெறுப்பு வந்தது இல்ல. ஆனா நீ எனக்கு செஞ்ச காரியத்தினால நான் உன்னை மொத்தமாவே வெறுத்துட்டேன்டி. அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. கைய விடு. இப்ப சொல்றேன்டி, நீ செஞ்ச தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் தப்பே செய்யலக்கா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு அக்காவும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. என்ன நடந்ததுன்னு நீ தீர விசாரிக்காம அவசரப்படாதக்கா. எல்லாம் தெரியும், போடி. உனக்கு இந்த பணக்கார வாழ்க்கை புடிச்சு போச்சு. எங்க அத்தை மனசுல நான் இடம் புடிச்சிருவனோ, உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு உனக்கு பயம். அதான் என்ன ஒரேடியா ஒழிச்சு கட்டலான்னு இன்னைக்கு பிளான் பண்ண. ஆனா தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன காப்பாத்திடுச்சு. எங்க இப்படி அபாண்டமா பேசுற? முதல்ல நீ எங்க போன அப்படின்றது கூட எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நீ இந்த குடும்பத்துல நல்லா வாழணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் நான் ஏன் உன்னை ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ண போறேன்? ஹே போதும்டி, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.